அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான மாணவ மாணவர்களே, 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் அணிகள் என்ற தலைப்பில் அணிகளுடைய பெருக்கலை பற்றி நாம் போன வீடியோவில் பார்த்திருந்தோம். அணிகளுடைய பெருக்கலுக்கான எடுத்துக்காட்டு கணக்கான முதல் எடுத்துக்காட்டு கணக்கான எடுத்துக்காட்டு 3.67 நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். 2 அணிகள் கொடுத்திருக்காங்க. ஏ ஒரு அணி, பி ஒரு அணி. அந்த ரெண்டையும் பெருக்கி ஏபியை காண்க. ஏபின்னா என்ன அர்த்தம்? ஏ பிளஸ் பி இல்லை. அதில் ஏ பிளஸ் பின்னா ஏ அணியும் பி அணியும் கூட்டணும். இங்கே ஏபின்னு இருக்கு. அப்போ ஏபின்னு இருந்தோம்னா அந்த ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்குன்னு அர்த்தம்? பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். இந்த பெருக்கலை கிராஸ்ன்னு வாசிக்கக்கூடாது, ஏ கிராஸ் பின்னு வாசிக்கக்கூடாது, ஏ பெருக்கல் பி அப்படின்னு அர்த்தம். சரியா? ஏ பெருக்கல் பி. இப்படி இருந்தா 2 பெருக்கல் 3னா அணிகளில் 2 கிராஸ் 3 இது வரிசையை குறிக்கும். இது எதை குறிக்கும் அப்படின்னா பெருக்கலை குறிக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது அணியினுடைய பெருக்கல். அதுல 3 எடுத்துக்காட்டு 3.67 பார்க்குறோம். 2 அணி கொடுத்துருக்காங்க. அதனுடைய அணியை பெருக்கி 2 அணிகளையும் பெருக்கி ஏபியை கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த கணக்குல இந்த 2 அணியும் பெருக்க முடியுமான்னு முதல்ல பார்த்துக்கணும். ஏன்னா 2 அணிகளை எப்போ பெருக்க முடியும்? 2 அணியினுடைய வரிசையை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிடுங்க. இதனுடைய வரிசை 2 கிடைமட்ட வரிசை இருக்கு, 3 செங்குத்து வரிசை இருக்கு. அப்ப இது என்னது? 2 கிராஸ் 3. கிடைமட்ட வரிசைக்கு என்ன பேரு? நிறை. செங்குத்து வரிசைக்கு என்ன பேரு? நிரல். அப்ப 2 நிறைகளும் 3 நிரல்களும் இருக்கு. இங்க 3 கிடைமட்ட வரிசை இருக்கு. சரியா? அப்ப 3 நிறை இருக்கு. செங்குத்து வரிசை 1 2 3. 3 கிராஸ் 3. அப்ப இரு அணிகளை பெருக்கணும்னா முதல் அணியினுடைய நிரல்களின் எண்ணிக்கையும் 2வது அணியினுடைய நிறைகளின் எண்ணிக்கையும் ஒன்னா இருந்தா தான் பெருக்க முடியும். அப்ப இந்த 3 அடிச்சிட்டோம்னா கிடைக்கக்கூடிய அணியினுடைய பெருக்கல் பலன் வரிசையானது 2 கிராஸ், இங்க மிச்சம் 2 இருக்கு, இங்க 3 இருக்கு, 2 கிராஸ் 3. அதைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க. தீர்வு: ஏ என்ற அணியின் வரிசை 2 கிராஸ் 3 மற்றும் பி என்ற அணியின் வரிசை 3 கிராஸ் 3 என்பதால் ஏபி என்ற அணியை வரையறுக்கப்படுகிறது. ஏபி என்ற பெருக்கல் பலன் அணியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரையறுக்கப்பட்டுனா கண்டுபிடிக்க முடியும். அதனுடைய வரிசை 2 கிராஸ் 3. இந்த ஓரத்துல உள்ளதையும் இந்த ஓரத்துல உள்ளதை அடிச்சுட்டா மிச்சம் உள்ளதை சேர்த்துறதுனா புதிய அணியினுடைய வரிசை கிடைக்கும். சரி, முதல்ல அந்த 2 அணியை எப்படி பெருக்கிறது? ஃபர்ஸ்ட் ஏபின்னு போட்டுருவோம். போட்டுட்டு ஏபின்னு போட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஏ அணி எழுதுங்க. 1 2 0 3 1 5. அடுத்தது பி அணி எழுதுங்க. 8 3 1 2 4 1 5 3 1. சரியாச்சா? இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 2 அணியும் பெருக்கிறதுக்கு ஒரு பெரிய அணி போட்டுக்கிறோம். சரியா? எப்படி பெருக்கணும்னு சொல்லியிருந்தா ஞாபகம் இருக்கா? 7 மாதிரி பெருக்கணும். என்ன மாதிரி பெருக்கணும்? 7 மாதிரி. அப்ப எத்தனை 7 மாதிரி எப்படி பெருக்கணும்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல் அணியில பெருக்கக்கூடிய அணியில ஃபர்ஸ்ட் அணியில ஏ அணியில எத்தனை நிறை இருக்குன்னு பாருங்க. இங்க நல்லா கவனிச்சுங்க. அப்போ இந்த நிறையையும் இந்த நிரலையும் சேர்த்து பெருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் 7. சரியா? நல்லா கவனிச்சுங்க. முதல் ஒரு 7. அடுத்து இதையும் அடுத்த நிறை 3 4 3 அதையும் பெருக்கணும். அப்ப 2வது 7. அடுத்தது முதல் நிறை 1 2 0 இதையும் 3வது நிறையும் பெருக்கணும். இப்போ 3வது 7. அப்ப முதல் நிறைக்கு மட்டுமே மொத்தம் 3 7 வரும். 2வதுக்கு இந்த நிறையையும் 3 1 5 இதையும் அதே மாதிரி 8 5 8 2 5 இதையும் பெருக்கணும். அப்ப இங்க ஒரு 7. அதே மாதிரி 3 1 5 வச்சு இந்த 3 4 3 பெருக்கணும். அப்ப இன்னொரு 7. அதே மாதிரி 3 1 5 வச்சு இங்க ஒரு 1 1 இருக்குல்ல, இந்த நிரல பெருக்கணும். அப்ப 3வது 7. இப்படித்தான் பெருக்கணும். இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா அந்தந்த உறுப்புகளை அந்தந்த இடத்துல எழுதணும். இந்த 1 2 0 இருக்குல்ல, 1 2 0. இந்த மேல ஃபுல்லா 1 2 0. மேல 7னுடைய மேல் பகுதியில இந்த முதல் நிறைய வரிசை எழுதணும். 7னுடைய அந்த சைடுல இந்த நிரல், அதுக்கடுத்து இந்த நிரல், அதுக்கடுத்து இந்த நிரல். இங்க 8 2 5 இந்த முதல் நிரல். சரியா? பி அணியோட முதல் நிரல். அடுத்தது இந்த நிரல், இந்த இடத்துல 3 4 3. இந்த இடத்துல இந்த 3வது, இது 3வது ஏ தானே, 3வது 7 தானே.
அப்ப மூணாவது நிரல் 1 1 1. அடுத்தது ரெண்டாவது இந்த 7ல 3, இந்த 7ல மேல் பகுதியில 3 1 5. இதை மேல் பகுதியில் ஃபுல்லா எழுதிடணும். 7னுடைய மதிப்புல 3 1 5 3 1 5. ஒரு அணியை இப்படிதான் பெருக்கணும். இந்த 7 மாதிரி மாடல் பெருக்கணும். எதுக்கு இப்படி போடுறோம் அப்படின்னா, இப்படி பெருக்குன்னா அவனுக்கு ஈஸியா விளங்கும் என்பதுக்காக. அடுத்து 7னுடைய இந்த சைடு இடது பக்கத்துல எழுதணும்ல, அதை இங்க உள்ள 8 இந்த பி அணியினுடைய முதல் நிரல் 8 2 5. சுருக்கமா சொல்ல போனா இந்த இது அப்படி நேரத்தில் எழுதுங்க. 3 4 3. இங்க 1 1 இருக்கு. அதே மாதிரி இங்க 1 1 1. இப்ப இதை பெருக்க போறோமா? இப்ப கவனி, சிம்பிளா முடிஞ்சிடும். ஒரு அணியை எப்படி பெருக்கிறதுங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் கவனிக்க. இப்ப என்ன செய்யணும்? இந்த 7ல உள்ள பகுதிகளை பெருக்க போறோம். இந்த 7 இருக்குல்ல, அந்த 7ல உள்ள நம்பர்களை பெருக்க போறோம். இங்க 7ல ஃபர்ஸ்ட் மேல இந்த சைட்ல 1 இருக்கா, இந்த 1ஐயும் இந்த 8ஐயும் பெருக்கணும். இங்க உள்ள முதல் நம்பர், அங்க உள்ள முதல் நம்பர், இங்க உள்ள 2வது நம்பர், அங்க உள்ள 2வது நம்பர், இங்க உள்ள 3வது நம்பர், அங்க உள்ள 3வது நம்பர் இருக்கலாமா? அப்போ 1 8 8 பிளஸ், இன்னும் முடியல, 2 2 4, இங்க உள்ள 2வது நம்பர், இங்க 2வது நம்பர், 2 4 பிளஸ் 0 × 5 0. அப்போ இந்த இடத்துல 0. அப்ப இது முடிஞ்ச, இந்த பகுதி முடிஞ்சாச்சு. ஒரு இடம் விட்டு இந்த 7க்கு வரும். ஒரு 7 தான் முடிஞ்சிருக்கு. இந்த 1 வச்சு இந்த 3 பெருக்குங்க. 1 3 3 பிளஸ் இந்த 2 வச்சு இந்த 4 பெருக்குங்க. 2 4 8. இந்த 0 வச்சு இந்த 3 பெருக்குங்க. பிளஸ் 0 × 3 0. அப்ப இந்த 7க்குள்ள பகுதி முடிஞ்சு போச்சு. இந்த 7க்குள்ள பகுதி முடிஞ்சு போச்சு. சரியா? அப்ப 2வது 7னுடைய பகுதி முடிஞ்சாச்சு. 3வது 7க்கு வருவோம். 3வது 7ல முதல்ல எங்க என்ன இருக்கு? 1 இருக்கா? இந்த 1ஐயும் இந்த 1ஐயும் பெருக்கணும். அப்ப 1 1 1. அப்ப அது ஒரு இங்க கே போட்ட மாதிரி இது 3வது 7க்கு தனி கே போட்டு செய்யணும். பிளஸ் 2வது 1 2ஐயும் இந்த 2வது நம்பரையும் பெருக்கணும். அங்க 2, இங்க 2வது நம்பர். அப்ப 1 2. அப்புறம் 0 × 1, இங்க 3வது, இங்க 3வது, 0 × 1 0. அப்ப பிளஸ் 0. அப்ப மேல உள்ள பகுதி முடிஞ்சு போச்சு. அடுத்து கீழே உள்ள 7க்கு வரும்போது நம்ம இங்க எழுதணும். ஏன்னா இது இந்த கீழே உள்ள 7. இப்ப இங்க முதல் உறுப்பையும் இந்த முதல் உறுப்பையும் பெருக்கணும். அப்ப 3ஐயும் 8ஐயும் பெருக்கணும். அப்ப 3 8 24. கீழே வந்திருக்கனா பாருங்க. அடுத்தது O 2 2. குழப்பாம பெருக்கணும். இங்க 2வது உறுப்பு, இங்க 2வது உறுப்பு. பிளஸ் O 2 2 பிளஸ் இங்க I 5 25. இந்த 5 இங்க 3வது உறுப்பு, இங்க 3வது உறுப்பு. I 5 25. சரியா? அடுத்தது அடுத்த 7க்கு வரும். இந்த 7 முடிஞ்சு போச்சு. அந்த பகுதி முடிஞ்சு போச்சா? அடுத்து இந்த இடத்துக்கு வருவோம். இந்த 7க்கு என்ன செய்யணும்? இங்க உள்ள முதல் உறுப்பை, இங்க உள்ள முதல் உறுப்பு. 3 9. ஒரு கேப் இடம் விட்டுட்டு எழுதணும். 3 9. 1 4 4 பிளஸ் 1 4 4. அடுத்தது I 3 15 பிளஸ் I 3 15. கே போட்டுட்டு அடுத்து 3வது 7க்கு வருவோம். 3வது 7க்கு இங்க வரணும். 3 1 3. 4 1 1. I 1 5. சரியா? பிராக்கெட்டை முடிச்சுக்கணும். இப்போ இந்த இதை சுருக்குனா, இதை சுருக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் ஏபியினுடைய விடை. இதை நான் சுருக்கி இந்த பக்கம் போடுறேன். இடம் இல்லாதனால போடுறேன். இப்ப கவனிங்க. இந்த 8ஐ 4ஐயும் கூட்டுங்க 12. 12ஐயும் 0 கூட்டினா 12. அப்ப மேல இந்த இடத்துல 12. இதை சுருக்குங்க. 3 8ஐயும் கூட்டினா 11. 11 0ஐயும் கூட்டினா 11. அப்போ ஒரு இடம் விட்டு 12 11. 1 2ஐயும் கூட்டுங்க 3. 3 0ஐயும் கூட்டினா 3. அடுத்து 24ஐயும் 2ஐயும் கூட்டினா 26. 25 51. 26 25 கூட்டினா 51. 9 4ஐயும் கூட்டினா 13. 13ஐயும் 18ஐயும் கூட்டினா 28. அப்ப 2வது இடத்துல 3 1ஐயும் கூட்டினா 4. 4 5ஐயும் கூட்டினா 9. இதுதான் 2 அணியையும் பெருக்கினா வரக்கூடிய விடை. இந்த அணியையும் பெருக்கினா வரக்கூடிய விடை ஏபி. அதனுடைய விடை இது. எப்படி பெருக்கணும் அப்படிங்கிற பாருங்க. 7 மாதிரி பெருக்கணும். அந்த 7ல அந்தந்த நிறைகளை நிரல்களுடைய எண்ணிக்கை அந்த உறுப்புகளை போட்டணும்.
அதை எப்படி எப்படி பெருக்கணுங்கிற பாருங்க. இந்த ஒரு கணக்கு உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இனி வரக்கூடிய கணக்கு எல்லாமே இந்த அடிப்படையை பயன்படுத்தி தான், இந்த அணிகளுடைய பெருக்களுடைய விதியை பயன்படுத்தி எல்லா கணக்கும் அப்படித்தான் இருக்கும். அதனால இந்த பெருக்கல்ல இந்த விதியை நீ மறந்துட்ட அப்படின்னு, இந்த 7 மாதிரி பெருக்கிறத நீ மறந்துட்ட அல்லது உழப்பிட்ட அப்படின்னா கணக்கு எல்லாமே தப்பாயிடும். அதனால இந்த முதல் கணக்கு எடுத்துக்காட்டு 3.67 திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. எப்படி பெருக்குறதுங்கிற அந்த விதிமுறையை தெரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் கணக்கு என்ன செய்யலாம், விரும்பி செய்யலாம். இதுதானா மாணவர்கள் இந்த கணக்கை நன்றாக பார்த்து உங்க கிளாஸ் ஒர்க் நோட்ல செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.